ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான். அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள். அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பாக இருந்தது. ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு. நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான். சாப்பாடு பிரமாதமாக தான் இருந்துச்சு. இவனுக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்திருந்த ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருந்தான். அப்போது எச்சில் நம்ம ஆள் மேலே தெரிச்சிடுச்சு. நம்ம ஆள் தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆளாச்சு. இந்த கர்மத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனான். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதிலாம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிட்டு போவாங்க, வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க. போய் சேரவே பல நாட்கள் ஆகும். பகல் முழுக்க நடப்பாங்க. இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலேயோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலையோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க. இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க. திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. நம்ம ஆள் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தான். அந்த வீட்டு ஆள் வந்து, ஐயா, உங்களை பார்த்தால் ரொம்ப தூரம் நடந்து களைச்சு போனவரா தெரியுது, வாங்கய்யா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்றார். நம்ம ஆளுக்கு நல்ல பசிதான், ஆனால் ஆச்சாரம் தடுத்தது. கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சிச்சு. நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார். கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உக்காந்த நம்ம ஆள், அம்மா, எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம், அதனால் இலையில் பரிமாறுங்கன்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு அதில் சாப்பாடு பரிமாறினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. நம்ம ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா, நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமாக எடுத்துகிட்டு போனாங்க. இதை பார்த்த நம்ம ஆள் தூர வீசி எறிய போகிற இலையை என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமாக எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்க, அந்த அம்மா, இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தான். என்னோட மாமனாரும் உங்களை போல் வாழை இலையில தான் சாப்பிட்ற ஆள். அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருக்கோம். அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சுருவோம். நீங்கள் வந்து வாழை இலையில தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல, உங்களை பட்டினியாக போடவும் மனசு வரல. அதான் என்னுடைய மாமனார் சாப்பிட்ற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலேயே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இந்த கர்மத்தையும் காசிலேயே போய் தொலைச்சிருவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான். மறுநாள் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான். அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும், ஐயா, சாப்பாடு சூடாக இருக்கு, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்க என்றதும் நம்மால் முன்னெச்சரிக்கையாகவே வாழை இலை வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத ஒரு மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றான். அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைத்தாள். திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றுக்கடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான். கை தவறி கீழே விழுந்த மண் பாத்திரம் உடஞ்சி போயிடுச்சு. இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி கொய்யோ முறைன்னு கத்த ஆரம்பித்தது. என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார். என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவுன்னு பத்திரமா வச்சுருந்தேன். அதை இந்த பாவி இப்படி போட்டு உடச்சிட்டானேன்னு அலறிச்சு. நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி. அங்கே போய் இந்த கர்மத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்தான். மறுநாள் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான். அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னாள். இவன் முன்னெச்சரிக்கையாகவே இலை பாத்திரம் எதுவுமே வேண்டாம், நான் கையை நீட்டுறேன், நீங்கள் கரண்டிலேயே எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்திருந்தான்.
அங்கிருந்த ஒரு மாடப்பிறையில் வெற்றலைப்பாக்கு இருந்துச்சு. பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போலிருக்கு என்று நினச்சி இவன் பாக்கையை எடுத்து வாயில் போட்டு கடித்தான். இவன் கடித்ததும் பாக்கு உடப்படுற சத்தம் வீட்டு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டுச்சு. பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்தாள். ஒன்றுமில்லை, இங்கிருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தேன், அந்த சத்தம்தான்னு நம்மால் சொல்ல. பரவாயில்ல, உங்கள் பல் ரொம்பவும் பலமாக தான் இருக்குது. நானும் இந்த பாக்கை 10 நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஒரே கடியில் கடித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பலசாலிதான்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சா. நம்மால் ரொம்பவும் நொந்து போயிட்டான். போதுண்டா சாமி, காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை. இந்த கதையை இப்படி சுவைப்பட சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தன் வாழ்க்கையில் பல தடவை காசிக்கு சென்ற அவர் ஒவ்வொரு முறையும் தனக்குள் மாறுதலை காசி தந்ததாக கூறியிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் தன் வாழ்வில் ஏற்பட்ட தோல்வி ஒவ்வொன்றின் போதும் விரக்தி அடைந்து காசியில் வந்து தெளிவு பெற்றதாய் தன் சுயசரிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இப்படி எண்ணற்ற மகான்களுக்கும் ஞானிகளும் கலாம் போன்ற உலகம் போற்றும் அறிஞர்களுக்கும் காசி ஒரு ஞான ஊற்றாய் திகழ்ந்து இருக்கிறது. காசி அதன் பொலிவிலும் வனப்பிலும் இன்னும் குறைந்து விடாமல் எந்த நாட்டவர் எந்த மதத்தவர் என்று பாகுபாடின்றி தன் பொக்கிஷத்தை கொடுத்த வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது இந்துக்களின் தலைநகரம் என்று வர்ணிக்கப்படும். காசியை இந்தியராய் பிறந்திருக்கும் எவரும் ஒரு முறையேனும் கண்டு அதன் உன்னதத்தை உணர வேண்டும் என்பதே இந்த கதையின் கூற்றாகும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.